அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவு கர்மாக்கள் மோசமாக இருந்தாலும் கலியுக கடவுளான கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்தாலே போதும், நிச்சயமாக முருகனுடைய அனுகிரகத்தாலே நம்முடைய வாழ்க்கை தலையெழுத்தெல்லாம் மாறுங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம நேத்திக்கு வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷங்களாக இருந்த ஒருத்தங்களை நம்மளே கண் கூட நிறைய பேரை பார்ப்போம். அப்படிப்பட்டவங்க கூட டக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கை மாறி நல்லபடியாக பெயர், புகழ், பணம், பதவி, அந்தஸ்து அப்படி பெரிய அளவில் நிறைய பேர் அது மாதிரி மாறியிருக்காங்க. கடவுள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு ஒரு க்ஷணம் போதும். அப்படி இந்த ஒரு முருகனுடைய மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே போதும், உங்களுக்கு முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த பதிவுகள் நம்ம பார்த்தாலே போதும், நிச்சயமாக நீங்கள் முருகன் அருள் பெற்ற ஒரு அதிர்ஷ்டசாலி தான். ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த மந்திர பதிவு. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். இன்றைக்கி சித்திரை மாதத்துடைய வளர்பிறை சஷ்டி. முருகனுடைய இந்த ஒரு பதிவை நீங்கள் இன்றைய நாள் சஷ்டி எப்போ பார்த்தாலும் சரி, இல்லை 2 நாள் கழிச்சு, இல்லை 1 மாதம் கழித்து எப்போ பார்த்தாலும் சரி, இந்த ஒரு மந்திரத்தை சொல்வதற்கு நேரம், காலம், ஒரு 4 கிழமை அப்படி எதுவுமே கிடையாதுங்க. எப்போ வேணாலுமே நம்ம காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு வச்சுட்டு, இல்லாட்டி நிறைய பேர் பேச்சுலர்ஸாக இருப்போம், விளக்கு வைக்கக்கூட முடியல, அப்படி வெளியில் ஏதாவது ஒரு வேலைக்காக கூட நம்ம கிளம்பலாம், முக்கியமான விஷயத்துக்கு கிளம்பலாம். அப்படி எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கிளம்புனாலும் சரி, முருகனுடைய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரயோகம் இருக்குது. சில மந்திரங்கள் ஒரு இத்தனை முறை சொன்னாதான் நமக்கு அனுகிரகம் கிடைக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு மந்திரத்தை, இந்த 2 வரியை நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறப்ப ஒரு லட்சம் ஸ்பீட் எடுத்து ஒரு மந்திரம் உடனுக்குடனே ஒரு பலன் கிடைச்சா நமக்கு எவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான முருகனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை தனிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேண்டுதல் இருக்குது, ஒரு கஷ்டங்கள் இருக்குது, எங்களுக்கு தீரவே மாட்டேங்குது முருகா அப்படின்னு கூட நீங்கள் குளிச்சுட்டு சுத்தபத்தமாக நம்ம பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லலாம். இல்லை கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் சொல்லலாம். இது மாதிரி முருகனுடைய ஏதாவது விசேஷமான நாட்களிலும் நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு ஏறுமுகம் மட்டும்தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய மந்திரம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த ஒரு மந்திரத்தை நிச்சயமாக நம்ம சொல்லுவதற்கு மறக்கவே மறக்காதீங்க. அதுவும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்திரை மாதத்துடைய வளர்பிறை சஷ்டியில் முருகனை மனசார நினச்சி குறைந்தது ஒரு 6 முறையாச்சும் சொல்ல ஆரம்பிங்க. இதுவரைக்கும் நாங்கள் இந்த மந்திரத்தை சொன்னதே இல்லை அப்படிங்கிறவங்க இன்றைய நாள் நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்னையிலிருந்தே எல்லாமே உங்களுக்கு ஏறுமுகமாகவே முருகனுடைய அனுகிரகத்தாலே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரமாக கூட இருக்கலாம். அதனால் யாருமே சொல்வதற்கு நீங்கள் தவறாதீங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ இல்லாட்டி ஓம் முருகா அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்குங்க. இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே நம்முடைய சேனலுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.